ஹலோ ஆல், அன்பாயஸ்ட் ஹியர். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி. நம்ம இந்த வேர்டு ரீசெண்டாக ரொம்ப நிறைய சேனல்ஸு எல்லா ஆப்ஸ்லையுமே எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் இந்த வேர்டு கேள்விப்படுறோம். ஆனால் அதுக்கு ஆக்சுவலாக மீனிங் என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன? இந்த சிட்டி படத்தில் காட்டுற மாதிரி கொஞ்ச நாளில் நம்மளே அட்டாக் பண்ணி நம்மளை ஆக்கிரமிக்கிறதுக்கு வர்ற ஒரு ஏஜெண்ட்டாக அப்படின்னு சொல்ல மாட்டோம். பட் ஈவன் ஈலான் மஸ்க்குக்கே இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ அந்த ஃபியூச்சர் இப்போதைக்கு ரொம்ப ஃபாரவே. நடக்குமா நடக்காதான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஆர் டே டு டே லைஃப்பில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன? ஹியூமன்ஸ் எப்படி ஒரு இன்னொரு ஹியூமனை பார்த்து அவங்க யார், அவங்க பேர் எல்லாம் கண்டுபிடிக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு அனிமலை பார்த்து கிளாஸிஃபை பண்ணுறோமோ, லைக் இது ஒரு நாய், இது ஒரு பூனை, அந்த மாதிரி நம்மளுக்கு புரியுதோ ஆட்டோமேட்டிக்காக, நம்ம யோசிக்காமல் நம்மளுக்கு புரிய வருது. அதே மாதிரி ஒரு பாட்டு கேட்குறோன்னா அதோட லிரிக்ஸை ஹியர் பண்ணும் போதே வேர்ட்ஸை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஹியூமனாக ஒரு சாதாரணமான விஷயம். ஆனால் ஒரு மெஷினுக்கு இதெல்லாம் ஹியூமன் பண்ண வேண்டிய விஷயம்லாம் நம்ம மேனுவலாக நம்மளுக்கு அதுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இது மேனுவலாக சொல்லாமல் அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுவே அதோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் அவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம். ஸோ டேட்டா சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அல்காரிதம் எழுதுவாங்க. அந்த அல்காரிதம் என்ன பண்ணுன்னா, ஸோ நம்ம ஹியூமன் பிரெயினில் எத்தனை நியூரான்ஸ் இருக்குது அந்த மாதிரி மிஷினுக்குமே நியூரல் நெட்வொர்க்னு ஒரு கான்செப்டில் மல்டிபிள் நியூரான்ஸில் இருக்கும்போது என்னென்னா ஒரு நியூரானுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி ஹியூமன் மாதிரியே அதை ஒர்க் பண்ண வைக்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு மகிமை. நம்மளோட மெயின் பாயிண்ட் என்னென்னா, ஹியூமனால் இவ்வளோ நாள் பண்ண வேண்டிய விஷயம் எதுக்கெல்லாம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தேவைப்பட்டுச்சோ அதெல்லாம் மெஷின் வச்சு ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த சிஸ்டம் பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நம்ம ஒரு ரீல் பார்க்குறோம் இல்லை ஒரு மூவி பார்க்குறோன்னா அடுத்த ரீல் என்னவாக இருக்கணும், இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த படம் என்னவாக இருக்கணும், நீங்கள் இது பார்த்துட்டிங்கன்னா இதே தகுந்தாப்பில் அடுத்த என்ன மாதிரி படம்லாம் பார்ப்பீங்க அப்படின்ற உங்களோட பாஸ்ட் வியூயிங் ஹிஸ்ட்ரியை வச்சு இல்லை உங்களோட பாஸ்ட் ஸ்க்ரோலிங் ஹிஸ்ட்ரியை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்குன்னு உருவாக்குன ஒரு அல்காரிதம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்த ஃபீடு கொடுக்குது பார்த்தீங்களா, இல்லை அடுத்த ரீல் தருது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணக்கூடிய வேலை. ஸோ சாட் ஜிபிடின்றது ஒரு எல்எல்எம் ஏஐ. எல்எல்எம்னா என்னென்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணோன்னா உங்களோட டெக்ஸ்ட் பேஸ்ட் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி அது இன்ஃபர் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கும். இவ்வளோ நாள் நம்ம எது கூகுள் சர்ச்சில் பண்ணிகிட்டு இருந்தோமோ அது எல்லாமே இப்போ சாட் ஜிபிடி வழியாக அதுவே வேறு சோர்ஸஸ்லேருந்து பிக் பண்ணிவிட்டு கன்சால்டேட் பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக ஒரு அவுட்புட் தரும். ஸோ இதுதான் ஸ்டார்ட் ஆச்சு சாட் ஜிபிடியோட சோர்ஸ். ஆனால் இப்போ ரீசெண்டாக இமேஜஸ் கூட அப்லோட் பண்ணலான்னு விட்டாங்க. ஸோ அதில் ரொம்ப பாப்புலரானது தான் இந்த கிப்லி ட்ரெண்ட். ஸோ இந்த கிப்லின்ற ஆர்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு ஆர்ட் ஸ்டைல், ஓகேவா? ஸோ அந்த ஆர்ட் ஸ்டைல்லே நம்ம கொடுக்குற இமேஜஸை கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃபில்டர் மாதிரி போட்டு நம்மளுக்கு சாட் ஜிபிடி கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் நம்ம நோட் பண்ணாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடியோட பாலிசி படி எனி இன்ஃபர்மேஷன் தட் யூ கிவ் டு சாட் ஜிபிடி இஸ் பப்ளிக்லி அவைலபிள். ஸோ அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க என்ன வேணால் பண்ணலாம். தே ஓன் த ரைட்ஸ் டு த இன்ஃபர்மேஷன் தட் வி ப்ரொவைட். ஸோ அவங்க அந்த டேட்டா வச்சு விற்கலாம். உங்கள் ஃபோட்டோவை வேறு ஏதாவது கம்பெனிஸ்க்கு ஆட் சர்வீசஸ்க்கு ப்ரொவைட் பண்ணலாம். அது மாதிரி கூகுளும் பண்ணும். பட் தே ஆர் மச் மோர் டிரான்ஸ்பரண்ட். நம்மளோட கூகுள் ஃபோட்டோஸ்லேருந்து எடுத்து கூகுள்லாம் அனுப்பாது. பட் இமேஜ் சர்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா கூகுள் இமேஜஸில், அது அவங்க ஷேர் பண்ணலாம். ஸோ நம்ம இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம எப்படி இந்த ஏஐலாம் லெவரேஜ் பண்ணுறோன்றது. ஸோ ஏஐ இஸ் அட்வான்சிங் ரேப்பிட்லி. நம்ம அதை எப்படி லெவரேஜ் பண்ணிவிட்டு நிறைய ஒர்க் பண்ணுறோம், அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ ஹவு டு மேக் மணி யூஸிங் ஏஐ, ஏன்னா இவ்வளோ ஈஸி ஆகிடுச்சு. நம்ம அதை வந்து பயப்படாமல் அதை லெவரேஜ் பண்ணி அதை வச்சு எப்படி காசு பார்க்கலாம், அதே மாதிரி அதை வச்சு எப்படி இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணலாம் உங்கள் யூடியூப் தம்ப்நெயில்ஸ்க்கு, அதை வச்சு இப்போ வீடியோ பண்ணுறதுக்குலாம் வந்துருச்சு. கூகுளில் வியோ, அதுக்கப்புறம் நிறைய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். நான் நிறைய இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டட் அண்ட் லாட் ஆஃப் டெக் ரிவ்யூஸ் அண்ட் கண்டென்ட் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூ ஸ்டஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இன்டெப்த்தில் கற்றுக்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ hope you all liked the video. Thanks for watching and see you all in the next one.